ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் பச்சரிசி மாவில் நாம் வந்து ஒரு குர்குரே மாதிரி செய்கிறோம். குழந்தைங்கள்லாம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அது ரொம்ப கெடுதல். அதனால் வீட்டிலே வந்து பச்சரிசி மாவில் ஒரு குர்குரே மாதிரி செய்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம எள்ளு தேவையான அளவு எடுத்துருக்கோம். அப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம், ஓமம் கூட போட்டுக்கலாம், வாசனைக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்குங்க. அப்புறம் இப்போ வந்து மிளகாய் சில்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு இருக்குது. இப்போ அதுக்கு நெய் நம்ம விட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் விட்டு கூட பிணைஞ்சிக்கலாம். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் மாவு வந்து இதில் முக்காலுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதே அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். முதல்ல வந்து ஒரு தவா வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி 3/4 கப்பு மட்டும் தண்ணி எடுத்துக்கணும், அதிகமாக சேர்த்திக்கூடாது. பாருங்கள், 3/4 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தவாவில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி இது சூடு ஏறட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. அதிலே வந்து எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் வந்து வாசனைக்காக நான் போடுறேன், இப்போ போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் சில்லி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இதிலே போட்டுக்கலாங்க காரத்துக்கு. உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு இதிலே மாவு எடுத்து, மாவு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு. இப்போ இதிலே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வந்து அது தட்டி இது போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா கொட்டி மிளகாய் சில்லியும் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இதை வந்து இந்த அளவுக்கு தண்ணி பற்றாமல் தான் நம்ம வந்து கரெக்டாக பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சி கப்புன்னு மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே கொஞ்சம் நல்லா அது வந்து சூடேறி நல்லா வெந்துடும் அதுலேயே. இப்போ இதை நல்லா நான் இது பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப சூடாக தான் இருக்குது. நம்ம வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே அதை வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. நல்லா அழுத்தி நல்லா மசாஜ் கொடுத்து பிணைஞ்சிக்கணும். பூரிக்கு பிணைகிற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அப்படியே இப்படி நசுக்குன்னா அப்படி வரணும். இந்த அளவுக்கு நல்லா நசுக்கி இது வந்து மசாஜ் கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் கைக்கு தண்ணி தொட்டு நீங்கள் கூட பிணைஞ்சிக்கலாம் செய்யக்குள்ள. ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த சூட்டுக்கு வந்து அது கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து அது சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா அந்த சூட்டுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பூரி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி இது கட் பண்ணணும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு. இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், நல்லது. நம்ம கடையிலே வாங்க தேவையில்லை, வீட்டிலே செஞ்சு நம்ம கொடுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பூரி தேய்க்கிற மாதிரி தான் நம்ம தேய்க்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம அப்படியே தடவிக்கலாம். எண்ணெய் தடவி இப்போ இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம பொரிக்கணும். இப்போ பாருங்கள், இதை எப்படி பண்ணுறோம்னா ஆனால் அப்படி நல்லா மெலிசாக இழுத்துக்குங்க. கொஞ்சம் வந்து மொத்தமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க. கொஞ்சம் வந்து மொத்தமாக தேய்ச்சிக்கங்க, கட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்படி கட் பண்ணி இப்போ தேய்ச்சிட்டு இப்போ இந்த 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இது அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து கீரல் போட்டு இப்போ எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு எப்படி கீரல் போட்டு செய்யலான்னு பாருங்கள். இதை மாதிரி பண்ணிக்கோங்க கீரி. இப்படி போட்டு இதை நீல வாக்கில் நம்ம போட்டாலும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்படி ரெண்டாக கட் பண்ணி நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ இதை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி எடுத்து எல்லாம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப சன்னமாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து பட்டையை தான் கட் பண்ணிக்கிறேன். எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாமே நம்ம தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பொரித்து நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே இது மாதிரி நம்ம எடுத்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்தி நம்ம இதை பொரிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் சேர்த்திக்கிறேன். நல்லா காயணும், காஞ்ச பிறகு நம்ம பொரிக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் போடுறேன். ஏன்னா பசங்க வந்து கண்டதை கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சால் நம்ம ஒன்றும் கெடுதல் கிடையாது. வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ லைட்டாக திருப்பிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது. லைட்டாக வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாய் சில்லி போட்டு உப்பு எல்லாமே போட்டோம். பாருங்கள், எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு வேறு மடின்னு போடுறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது போடலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. செஞ்சு பாருங்கள், நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததும் நம்ம போட்டாச்சு. இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ஈஸி. இது ஒரு பச்சரிசி மாவில் ஒரு குர்குரி மாதிரி நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். பசங்க கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க, இது வீட்டிலே நம்ம செய்கிறோம். அவ்வளோதான். இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு இதாக பண்ணிக்கலாம்.
அங்கே கடையில் வந்து ஆயிலெலாம் வந்து ரொம்ப நாள் கழித்து போட்டதெல்லாம் போடுவாங்க. நம்ம வீட்டிலே சுத்தமாக செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. பாருங்கள், நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலையும் பொரிச்சிடலாம். பொரித்து அதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், பச்சரிசி மாவில் ஒரு குர்குரே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 505க்கு மேலே வந்திருக்குதுங்க. நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்னும் மேலே வந்து இன்னும் நிறைய பேர் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.